வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற ஞான கடல்ல இருந்து ஒரு ரொம்ப ஆழமான ஸ்லோகத்தை எடுத்து பார்க்கலாம். பரம்பொருளோட செயல்களையும் அதை கேட்கறதுல முனிவர்களுக்கு இருந்த ஆர்வத்தையும் இந்த ஸ்லோகம் எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல அந்த தெய்வீகமான சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை கேட்கலாம். அதோட ஒலி அதிர்வுகளிலேயே ஒரு தனி அமைதி இருக்கு, நீங்களே உணர்வீங்க. தஸ்ய கர்மாண்யுதாராணி பரிகீர்த்தானி சூரிபி ப்ரூஹி ந ஸ்ரத்தாதானனாம் லீலையா தததத் கலா. 17. சரி, இந்த அழகான ஸ்லோகத்தோட ஆழமான அர்த்தத்துக்குள்ள இப்போ நாம போகப் போறோம். முதல்ல அதோட அஸ்திவாரமான வார்த்தைகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் வாங்க. பாருங்க, எந்த ஒரு ஸ்லோகத்தோட முழுமையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க, அந்த பயணத்தை இப்போ ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்லோகத்தோட முதல் பகுதி இறைவனோட செயல்களை பத்தி பேசுது. ஆனா இது ஏதோ சாதாரண செயல்கள் இல்ல, ரொம்பவே உன்னதமான கருணை நிறைஞ்ச தெய்வீக செயல்கள்னு சொல்லுது. இந்த வார்த்தைகள்லயே அந்த செயல்களோட மகத்துவம் எவ்ளோ பெருசுன்னு நமக்கு புரியுது. அடுத்ததா, இந்த தெய்வீக செயல்கள்லாம் யாரோ ஒருத்தர் சும்மா சொன்னதில்ல. நாரதர் மாதிரி பெரிய பெரிய ஞானிகள்லாம் கொண்டாடி பாட்டா பாடின விஷயங்கள். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுவே அந்த செயல்களோட நம்பகத்தன்மைக்கு ஒரு பெரிய அத்தாட்சி மாதிரி, இல்லையா? இப்போ இந்த ஸ்லோகத்துல பேசுற அந்த முனிவர்களோட மனநிலைய கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அவங்க சும்மா தெரிஞ்சுக்கணும்னு கேட்கல, ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட மரியாதையோட அந்த தெய்வீக கதைகளை கேட்க தயாரா இருக்காங்க. உண்மையான ஞானத்தை அடையறதுக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலை தான் ரொம்ப முக்கியம். கடைசியா அவங்க என்ன கேட்க விரும்புறாங்கன்னா, இறைவன் எடுத்த பல அவதாரங்கள்ல செஞ்ச லீலைகளை பத்தி, அதாவது அவரோட தெய்வீக விளையாட்டுகளை பத்தி. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் வெறும் கதைகள் இல்ல, இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற அந்த பரம்பொருளோட ஆனந்தமான விளையாட்டுகள். சரி, இப்போ நாம தனித்தனியா பார்த்த இந்த வார்த்தை முத்துக்கள் எல்லாம் ஒன்னா கோர்த்து அந்த மகா முனிவர்கள் வெச்ச முழுமையான வேண்டுகோள் எப்படி ஒரு அழகான மாலையா உருவாகுதுன்னு பார்க்கலாம். இந்த மொழிபெயர்ப்பு கேட்கும்போதே அந்த முனிவர்களோட ஏக்கம் நம்ம மனசுலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இல்லையா? பாருங்க, இந்த பௌதீக உலகத்தோட இலைச்சல்ல இருந்து விலகி அந்த தெய்வீக லீலைகளை கேட்கறதுல கிடைக்கிற அந்த ஆன்மீக சந்தோஷத்துக்காக அவங்க எவ்வளவு ஏங்குறாங்க. ஆனா இந்த செயல்கள் ஏன் இவ்வளவு மகத்துவமானவை? இந்த ஸ்லோகத்தோட ஆழமான விளக்கம், அதாவது பொருளுரை, இதுக்கு ஒரு அழகான பதில சொல்லுது. அது நாம வாழ்ற இந்த உலகத்துக்கும் உண்மையான ஆன்மீக உலகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒப்பிட்டு காட்டுது. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பார்வை. இந்த பொருளுரை என்ன சொல்லுதுன்னா, நாம வாழ்ற இந்த பௌதீக உலகம் இருக்கே, இது உண்மையான நித்தியமான ஆன்மீக உலகத்தோட ஒரு தற்காலிகமான சிதஞ்ச நிழல் மட்டும்தானா. யோசிச்சு பாருங்களேன், நாம ஒரு தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அது எவ்ளோ உண்மையா தெரியுது, ஆனா லைட் போட்டதும் அது வெறும் நிழல் தானே புரியுது, இல்லையா? அதே மாதிரிதான் இந்த உலகமும் நம்மள ஈர்க்குது, ஆனா இதுதான் முழுமையான நிஜம் கிடையாது. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து, இல்லையா? அப்போ இந்த இறைவனோட அவதாரங்களும் லீலைகளும் எதுக்கு? அது இந்த சினிமா நிழல்ல மாட்டிட்டு இருக்கிற நம்மள அந்த உண்மையான நித்தியமான ஆனந்த உலகத்துக்கு கூப்பிடுற ஒரு கருணைச் செயல். அந்த உண்மையான உலகத்தை நாம எட்டி பார்க்கறதுக்கான ஒரு ஜன்னல் மாதிரி தான் இந்த லீலைகள்லாம். சரி, இந்த பொருளுரை இன்னும் ஒரு படி மேல போய் 3 விதமான மனுஷங்களையும் அவங்க இந்த தெய்வீக அறிவை எப்படி அணுகுறாங்கன்னு விளக்குது. அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம்னு பார்க்கலாமாங்க? இத நாம இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு மரத்தை உதாரணமா எடுத்துக்கலாம். இப்போ கர்மிகள் என்ன பண்ணுவாங்க? அந்த மரத்துல இருக்கிற பழத்தை மட்டும் பறிச்சு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஞானிகள் அந்த மரத்தோட கட்டைய ஆராய்ஞ்சு இது என்ன மரம், இதோட தன்மை என்னன்னு விவாதம் பண்ணுவாங்க. ஆனா சாத்வத்தர்கள், அதாவது பக்தர்கள், அந்த மரத்தோட உரிமையாளருக்கே சேவை செஞ்சு அவரோட ஒரு நல்ல உறவை வளர்த்துக்குவாங்க. இதனால அவங்க அந்த பழத்தோட சுவைய ரொம்ப இயல்பா உண்மையா அனுபவிப்பாங்க. பாத்தீங்களா, பக்தர் மத்த 2 நிலைகளையும் தாண்டினவரா இருக்காரு. சரி, இவ்ளோ சொல்றோமே, இந்த அற்புதமான கணக்கில்லாத அவதாரங்கள்லாம் எங்கிருந்துதான் வருது? இந்த கேள்விக்கு பொருளுரை ரொம்ப தெளிவான ஆணித்தரமான ஒரு பதில நமக்கு தருது. பாருங்க, இறைவனுக்கு எண்ணற்ற அவதாரங்கள் இருக்கு. இதுல பிரம்மா மாதிரி அவதாரங்கள் இந்த பௌதீக உலகத்தோட குணங்களுக்கு உட்பட்டு செயல்படுறவங்க. ஆனா ராமர், நரசிம்மர் மாதிரி அவதாரங்கள் முற்றிலும் தெய்வீகமானவை. அவங்க ஆன்மீக உலகத்தோட யதார்த்தத்தையே இந்த பௌதிக உலகத்துக்கு கொண்டு வராங்க. இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ
இந்த விளக்கத்தோட உச்சகட்டமான முடிவுக்கு வரும். எப்படி எல்லா நதிகளும் கடைசியில கடல்ல போய் சங்கமிக்குதோ அதே மாதிரி எல்லா அவதாரங்களும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிட்டேந்து தான் தோன்றுது. அவர்தான் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம். இதுதான் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான கருத்து. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். இறைவனோட இந்த தெய்வீக செயல்களை பத்தி காதால கேட்கறதாலேயே நம்ம ஆன்மா மேன்மை அடைய முடியும்னா அந்த புனிதமான ஒளியோட சக்தி எவ்ளோ பெரியதுன்னு இது நமக்கு சொல்லுது இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க கேக்குற சத்தங்கள்லாம் உங்க மேல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. இந்த ஆன்மீக பயணத்துல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான விஷயங்களை நம்ம சேர்ந்து அலச போறோம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.